Welcome students. Today we are going to see 12th Computer Science Unit 2 Core Python. In that one, Control Structure Part 3 we are going to see. First we will see the summary of previous class. What we saw in the previous class? Control structures. What is control structures? The sequential statement, branching statement, and in that one if statement, if else statement, nested if else statement. These are the topic we saw. Now we are going to see iteration or looping constructs அப்படினு சொல்லுவாங்க. iteration or looping அப்படிங்கிறது இது நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி இந்த வேர்ட் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, C++ல படிச்சிருக்கோம். iteration அப்படிங்கிறது என்ன அப்படினா iteration or loop are used in situation when the user need to execute a block of code several of times until the condition is satisfied. ஒரு loop வந்து என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா ஒரு block வந்து நம்ம வந்து execute பண்ணனும், ஒரு திரும்ப several times execute பண்ணனும், அந்த condition வந்து satisfy ஆகுற வரைக்கும் அப்படிங்கறப்ப இந்த iteration இல்லனா loop வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. that is a looping அப்படிங்கிற recursive அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல இதே போல தான் நம்ம படிச்சோம். அதே போலதான் இட்ரேஷன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த இட்ரேஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. A loop statement allows to execute a statement or group of statement multiple times. ஒரு loop statement என்ன பண்ணுமா, it will allow ஒரு group of statement இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை multiple times வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு allow பண்ணும். That one is called as a looping அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி தான் இருக்கும் loopings அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இதுல. First it will check the, it's a flow chart for that one. It's a condition, it will check the condition. If the condition is true, it will execute some statements. அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், more than one statements-ஆவும் இருக்கலாம், group of ஸ்டேட்மெண்டாவும் இருக்கலாம். அப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன போகும், இட் வில் கோ டு த கண்டிஷன். இந்த லூப் வந்து என்னது, இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்தா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் அது எந்த பாயிண்ட்ல உனக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப வெளியே வந்துட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஃபர்தர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்தது, எல்ஸ் பார்ட்டோட ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா ஏதாவது ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இட் வில் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்னது, லூப்பிங் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, and Python provides two types of the looping constructs. One is a for loop and another one is a while loop அப்படிங்கிறது. பைத்தான்ல loop வந்து நம்ம C++ல என்ன படிச்சிருப்பீங்க, while, do while, for loop அப்படிங்கிறது. இப்ப நம்ம பைத்தான்ல இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது for loop and the while loop அப்படிங்கறத பார்க்க போறோம். First one is a while loop அப்படிங்கிறது. In a while loop, the condition is any valid boolean expression returning true or false. அப்ப பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாலே உனக்கு என்ன தெரியும், ரெண்டு ஆப்ஷன் தான் வரும், ஒன்னு ட்ரூ அல்ல அதர்வைஸ் இட் வில் பி ஃபால்ஸ் அப்படிங்கிறது. அப்ப ஒயில் லூப்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு வேலிட் எக்ஸ்பிரஷனா கொடுக்கும். அது ஒன்னு ட்ரூவா இருக்கலாம் இல்லாட்டி ஃபால்ஸா இருக்கலாம். இப்ப the else part of the while is optional part of the while அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல while loopல ட்ரூ பார்ட் வந்து இருக்கும். இப்ப else part அப்படிங்கிறது இட்ஸ் ஆப்ஷனல் ஒன், இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டிலும் ஒன்னும் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, while loop belongs to the entry check loop type அப்படிங்கிற. while loop எந்த லூப்ல வருமா, entry check loop type. that is, it is not executed even once if the condition is tested false in the beginning. while loop அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, entry check loop சொல்லுவாங்க. if the condition is true, the loop will be executed, otherwise it will not execute அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஷன் சரியா இருந்தாலும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லாட்டி என்ன பண்ணும், ஒரு டைம் கூட எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, while loop அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத கண்டிஷனை செக் பண்ணும். அப்ப ட்ரூவா இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எவாலுவேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்ல ஃபால்ஸ் அப்படின்னு எக்ஸிட் ஃப்ரம் த ஒயில் லூப், அந்த ஒயில் லூப்ல இருந்து வெளியே வந்துடும். ஆஃப்டர் தட் ப்ரோக்ராம் அடுத்த வேற ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா இட் வில் எக்ஸிக்யூட் தட் ஒன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது அப்படிங்கிறது. சரி, அப்ப ஒயில் லூப் அப்படிங்கிறது என்னது, வேலிட் பூலியன் எக்ஸ்பிரஷனா தரும். ஒன்னு ட்ரூ இருக்கும் இல்லாட்டி ஃபால்ஸ் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபால்ஸ் பார்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆப்ஷனல் ஒன், இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டிலும் இல்ல. இந்த லூப்புக்கு இன்னொரு பேர் என்னது, இட்ஸ் என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் இஸ் ட்ரூ, the loop will be executed, otherwise it will not அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல while loopல and while loop ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்.
இப்போ while loop expression statement condition check பண்ணிட்டு if the condition is true conditional code வந்து இங்க இருக்கும். திரும்ப என்ன ஆகும், conditional code எக்ஸிக்யூட் ஆன பிறகு இன்கிரிமெண்ட் ஆகி திரும்ப போகும். அப்ப திரும்ப கண்டிஷன் செக் பண்ணி இங்க வரும். இந்த இது வந்து என்னது, இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். if the condition is false it will come out. கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா என்ன ஆகும், அந்த லூப் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துரும். இப்ப சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா while condition colon and next one is a statement block 1 else கோலன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 அப்படிங்கிறது. இப்ப எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆப்ஷனல் ஒன்னு தான் சொன்னாங்க. எல்ஸ் பார்ட் கொடுத்தாலும் ஒண்ணு கொடுக்காட்டிலும் ஒண்ணு, சரியா, கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப திஸ் ஒன் இஸ் a syntax. syntax அப்படிங்கிறது ஆல்ரெடி இஸ் ஸ்டடிட் how to write as it is அப்படிங்கிறது. இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நம்ம செமி இதுல பாத்தீங்க அப்படின்னா C++ல இங்க எதுவுமே வராது, எண்ட் வந்து எதுவுமே இருக்காது, செமிகோலன் கோலன் எதுவுமே இருக்காது. ஆனா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா while இந்த கண்டிஷன் முடிஞ்ச உடனே கோலன் கண்டிப்பா இருக்கணும். எல்ஸ்ல கண்டிப்பா எல்ஸ் முடிஞ்ச உடனே கோலன் இருக்கணும். ஆனா ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து இட்ஸ் நாட் எண்ட் வித் செமிகோலன் அப்படிங்கிறது இருக்குது, சரியா. சின்ன சின்ன சேஞ்சஸ் வாட்ஸ் ஃப்ரம் த C++ அப்படிங்கறத மைனூட்டா நோட் பண்ணிட்டே வரணும். இல்லைன்னா ரெண்டு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், சரியா. அப்ப கரெக்டா பைத்தான்னா இப்படிதான் இருக்கும், C++னா இப்படிதான் இருக்குங்கிறத செப்பரேட் பண்ண நம்மளுக்கு தெரியணும், ஓகேயா. இப்ப while loopல ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்ப a யோட வேல்யூ 1, while a is less than 10, yes condition is true. அப்ப என்ன ஆகும், அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, பண்ணியாச்சு. அடுத்து a plus or equal to 2, அப்ப a யோட வேல்யூ என்னது 3, கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் இஸ் ட்ரூ, பிரிண்ட் த a, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது, a யோட வேல்யூ 5, a equal to கண்டிஷன் ட்ரூ, பிரிண்ட் a 5 அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணிரும். அண்ட் a பிளஸ் ஆகும் 7, கண்டிஷன் இஸ் ட்ரூ, பிரிண்ட் a, a யோட வேல்யூ 7 எக்ஸிட் பிரிண்ட் ஆகும், பிளஸ் 2 இன்க்ரீஸ் ஆகுது, சோ a யோட வேல்யூ 9, கண்டிஷன் ட்ரூ, பிரிண்ட் a, இப்ப என்ன ஆகுது, ஆட் ஆன் ஆகுது 11. இப்ப இங்க வர்றப்ப என்னது, கண்டிஷன் ஃபால்ஸ், so it will be come out. This is the code execution of the while loop அப்படிங்கறத சொல்றாங்க, ஓகேயா. இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப program to illustrate the use of the while loop to print all the numbers from 10 to 15. 10ல இருந்து 15 வரைக்கும் இருக்க எல்லா நம்பரையும் எழுதுறதுக்கு ஒரு while loop எழுதுறோம். இப்ப i equal to 10, இது என்ன சொல்லுவாங்க, இனிஷியலைசிங் பார்ட் ஆஃப் த கண்ட்ரோல் வேரியபிள். இதான் இனிஷியலைசேஷன், ஐயோட வேல்யூ ஒரு இனிஷியலைஸ் பண்றோம், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், i equal to 10 அப்படின்னு. And next one is a while i is less than 15 colon. அப்ப என்னது, this one is a test condition அப்படிங்கிறது, சரியா. இப்ப சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் கொடுத்து இதுல எது இன்சுலேஷன் பார்ட், எது டெஸ்ட் கண்டிஷன் எங்க நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் திரும்ப அது வந்து எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றது, ஓகேயா. while i is less than 15 அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் a test condition. And next one is a print I end t அப்படிங்கிறது. இந்த t அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, this is a statement block. இந்த இது என்ன அப்படின்னா tab ஆப்ஷன் அப்படிங்கிறது. நீங்க இதுல உன்னோட கீபோர்ட்ல tab பிரஸ் பண்ணனா எந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமா, அதே போல ஸ்பேஸ் வந்து உனக்கு அவுட்புட்ல கிடைக்கும். அதுக்காக தான் இந்த /t அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. அந்த /t அப்படிங்கிறது எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், சரியா. அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க, print I end equal to /t அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. and I equal to I plus 1. This one is a updation அப்படிங்கறத சொல்றாங்க. updation of the control variable. அப்ப ஒரு ப்ரோக்ராம் கொடுத்ததுல எது கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா I is a control variable. ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் பாத்த வந்து எது மாத்துதோ that one is called as a கண்ட்ரோல் வேரியபிள் அப்படிங்கறத சொல்லுவாங்க, சரியா. இது அந்த ஒரு அந்த வேரியபிளை வச்சுதான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா that one is called as a கண்ட்ரோல் வேரியபிள். இனிஷியலைஸ் பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும், அப்டேஷன் இருக்கணும், அப்படின்னாதான் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ என்னது 10. 10 is less than or equal to 15. yes condition is true. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, print I அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப அவுட்புட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் 10, அப்புறம் I plus 1. இப்ப ஐயோட வேல்யூ என்ன ஆகும், 11. அப்ப 11 வந்த உடனே கண்டிஷன் இஸ் ட்ரூ, சோ print 11. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, /g, அதனால வரிசையா தான் வரும். ஸ்லாஷ் என்ன கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் லைன்ல வரும். இப்ப இதனால பக்கத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரும் உங்களுக்கு, சரியா. அப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 15 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப ஐயோட வேல்யூ 16 ஆனோடனே என்ன ஆகும், இட் வில் பி கம் அவுட். இந்த லூப் என்ன ஆகும், வெளியே வந்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க. திஸ் இஸ் த எக்ஸிகியூஷன் மெத்தட் ஆஃப் த while loop. program to illustrate the use of the while loop with else part. அதுல else part இல்லாம இருந்தது பாத்திருப்பீங்க. இப்ப else part அப்படிங்கிறது வருது, அதேதான். I equal to 10. This is a initialization part of the control variable. While I is less than or equal to 15 colon, this is a test condition. Print I end /t statement block 1 and I equal to I plus 1. This one is a updation else part.
print value of I when the loop exit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப loop exit ஆகல, வேல்யூ ஐயோட வேல்யூ என்ன அப்படிங்கறத சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் வரும். அதுல என்ன அப்படின்னா 16 வந்தோடனே வெளியே வந்துருச்சா, இதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 11 12 அப்படின்னு வந்துருச்சு. 16 வந்ததுக்கு அப்புறம் வேல்யூ ஆஃப் I when the loop exitனா 16 அப்படிங்கறத உனக்கு காமிக்கும். இங்க ஸ்லாஷ் n போட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே சேம் லைன்ல வரும். அடுத்து இந்த என்னது வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட் லைன்ல வரும். ஏன்னா ஸ்லாஷ் n இஸ் a escape sequence அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி we studied. ஓகேயா? This is the method execution of the while loop with the else part. And next one is a program to illustrate the use of the while loop with the else part. ஒரு மாடல் பார்ப்போம். சரியா? இன்னொரு மாடல் பார்ப்போம். இப்ப a equal to 1, a is less than 7, modulus. Modulusனா என்னது? ரிமைண்டர் எழுதும். அப்ப a model 2 அப்படின்னா என்னது? 7 modulus by 2 னா 1. அப்ப என்ன ஆகும்? 1 அப்படிங்கறத add number அப்படின்னு எழுதும். அடுத்து என்ன ஆகும்? it will be a plus 1. அப்ப a யோட வேல்யூ 1 ஜாஸ்தி ஆகும். மாடல் பண்றப்ப 0. so 2 is even. இதே போல ஒவ்வொரு வேல்யூவா வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும்? it will check that one. அத கொஞ்சம் நிதானமா பாத்தீங்க அப்படின்னா it will be understand. இப்ப ட்ரூவா இருந்ததுன்னா ஈவன் எழுதும், ஃபால்ஸா வந்துருச்சுன்னா இந்த இடத்த எழுதும். சரியா? இதுதான் எக்ஸிகியூஷன் மெத்தட். ஏ அப்படின்னு இருக்கப்ப மாடல் பண்ணுது. அப்ப என்ன வரும் அப்படின்னா ஏயோட வேல்யூ 1. சோ 1 இஸ் a add number. ஏன்னா இட்ஸ் a false part. சரியா? அடுத்து 2 அப்படின்னு வர்றப்ப ஈக்குவல் டு 0. சோ ஈவன் எழுதும். ஏன்னா இட்ஸ் a true part. அடுத்து 3 வர்றப்ப என்ன வரும்? மாடுலஸ் 1 வரும். சோ இட் வில் ரைட் த add number. இதே போல மாத்தி 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 உனக்கு எழுதிட்டே இருக்கு. இப்ப 4 அப்படிங்கறது என்ன? இட்ஸ் ஈக்குவல் டு 0. சோ இட்ஸ் ரைட் a even number. அப்ப add or even அப்படிங்கறத மாத்தி எழுதிட்டே இருக்கும். கண்டிஷன் டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் என்னது? while loop with the else part அப்படிங்கிறது. ஓகே? and next one is a for loop. இன்னொரு loop நம்ம for loop அப்படின்னு பார்த்தோம். for loop is the most comfortable loop அப்படின்னு சொல்லுவாங்க. and it is also an entry check loop இல்ல entry control loop அப்படின்னு சொல்லுவாங்க. for loopக்கு இன்னொரு பேர் என்னது? entry check or entry control. the condition is checked in the beginning and the body of the loop is executed if it is only true, otherwise it will not அப்படிங்கறத சொல்றாங்க. the loop is not executed. அப்படியே while போலயே தான் வரும். சரியா? கண்டிஷனை பிகினிங்லயே செக் பண்ணிரும். the condition ட்ரூவா இருந்ததுன்னா அந்த body of loop வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லனா என்ன ஆகாது? எக்ஸிக்யூட் பண்ணாது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப syntax for that one. இப்ப for it's a keyword, it's a counter variable in sequence. sequenceல அந்த counter variable இருக்கும். statement 1 black ட்ரூவா இருந்ததுன்னா அந்த statement 1 வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். else false ஆயிருச்சு அப்படினா statement black 2 வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். this is a for loop அப்படின்னு சொல்றாங்க. for loopனா என்னது? it is also a entry check loop. அது while loop போலயே தான் இருக்கும். இதுல என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா அந்த counter variable எல்லாமே ஒரே லைன்ல வந்துரும். அங்க whileல என்ன மாதிரி இருந்தது? இன்சிலேஷன் ஒரு இடத்துல இருந்தது, கண்டிஷன் ஒரு இடத்துல இருந்தது, அப்டேஷன் இன்னொரு இடத்துல இருந்தது. ஆனா for loopல எல்லாமே சிங்கிள் லைன்ல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. so it is called as a comfortable loop அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேயா? இப்ப range function அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த for loopல. in Python for loop uses the range function in the sequence to specify the initial, final and increment value அப்படிங்கறது சொல்லுவாங்க. பைத்தான்ல என்ன அப்படின்னா range அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா initial value, final value, increment value டிஃபைன் பண்றதுக்கு, ஸ்பெசிஃபை பண்றதுக்கு. range generate a list of the value starting from start till stop the one. The syntax of the range பார்க்கிறோம். first range it's a word, keyword, start, stop, step. stepனா எத்தனை இது பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப where start அப்படிங்கிறது என்ன சொல்லும்னா it refer to the initial value. initial value அப்படிங்கிறது pi equal to 10 அப்படின்னு வச்சிருந்தாங்களா அந்த ப்ரோக்ராம்ல, that is called as a initial value. and stop அப்படிங்கிறது refer to the final value. அப்ப 15 வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லுதா, that is final value. refer to the increment value. this is a optional part. இந்த step அப்படிங்கிறதுனா it's a increment value அப்படிங்கறத சொல்றாங்க. it's a optional part அப்படிங்கறத சொல்றாங்க. சின்ன ஒரு சேஞ்ச் வந்து நம்ம C++ல இருந்ததோட இந்த ஃபார்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் த ரேஞ்ச் அப்படிங்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ரேஞ்ச் 131 கொடுத்திருக்காங்க. அப்ப 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a value from 1 and end with 29 அப்படிங்கிறது. அரே போல இது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ 30 minus 1 29 ஓட இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப எண்ட் ஆஃப் த பார்ட் என்னது? 30 அப்படிங்கிறது வரும். ஏன்னா இங்க வந்து என்னது ஸ்டெப் என்ன கொடுத்திருக்காங்க? 1 இருக்கு. அப்ப 1 1 தான் நம்மளுக்கு இதாகும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் 232 கொடுத்திருக்காங்க. சோ the start value range is 2 and the end value is 28.
இப்ப range 33 minus 3. அப்ப we'll start the range value from the 30 and end at the 6ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் 3 3 இதாயிட்டே இருக்கிறப்ப உனக்கு 6 அப்படிங்கறதோட end ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. And range 20 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So we'll consider this value 20 as a end value. இல்லனா upper limit இதுதான் end value அப்படின்னு வச்சிருக்காங்க. So it will be start from the 0. 0ல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிரும். எப்போதுமே range வந்து என்னது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகறதுனால இந்த 20 அப்படிங்கறது அது என்னவா எடுத்துக்கணும் end value எடுத்துக்கணும். So it will start from 0 to 19 அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? இந்த போல தான் இருக்கும். உங்களுக்கு start value 0 1 2 3 5 இருக்கும். This 0 is a lower limit and the 6 is a upper limit அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அப்ப 1 இருந்தாலும் 0 தான் lower limit, 30 அப்படிங்கறப்ப இதுல என்ன ஆகும் அப்படினா 5 6 அப்படிங்கறதப்ப இந்த 6 அப்படிங்கிறது upper limit இருக்கும். In between அந்த பைத்தானோட range வந்து வர்க் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? range அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்ப for loop execution அதே போல தான் ஸ்டார்ட் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும். if true the code inside the loop is executed and update counter updation ஆகும் variable, திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும், கோட் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்டேட் ஆகும். திஸ் இஸ் a cycle. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். if the condition is false it will be stop, otherwise go out of the program. அந்த out of the loop programல வந்து வெளியே போயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, out of the loop it will be go அப்படிங்கறத சொல்றாங்க. after that it will execute some statements அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப for loop execution பாக்குறோம். for I in the range 5 அப்படின்னு கொடுக்காங்க. range என்னது கொடுத்திருக்காங்க 5. print hello world அப்படின்னு கொடுக்காங்க. hello world அப்படிங்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த hello world அப்படிங்கறத 5 times எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் உனக்கு hello world எல்லாம் 5 times இப்படியே வரும், எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, this is a execution simple for loop அப்படிங்கிறது. and next one is a program to illustrate the use of for loop to print single digit even numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க for I in range 2 10 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க கோலன். print I end கொடுத்தாச்சு. இப்ப இது என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்க அவுட்புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் will be a 2 range வந்து ஸ்டெப் பண்ணது 2. அப்ப 2 4 6 8 ஏன்னா 10 அப்படிங்கிறப்ப ரெண்டு இதாக டிக்ரீஸ் ஆகி இது பண்றதுனால 8ஓட உனக்கு ஸ்டாப் ஆயிரும். சோ I in the range 2ல ஸ்டார்ட் பண்ணனும். 10 ரெண்டு ஸ்டெப் வந்து என்னது 2 அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால 2 4 6 8 அப்படிங்கறதோட எண்ட் ஆயிரும். ஓகேயா? And next one is a program to illustrate the use of the for loop to print single digit even number with the else part. அதுல வெறும் for part மட்டும் இருந்தது, இப்ப else part. அப்ப என்னது alternative part வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப for I in the range 2 10 அதே program தான். இப்ப else part என்ன கொடுத்திருக்காங்க print end of the loop. end of the loop என்னங்கறத print பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப உனக்கு அவுட்புட் என்ன வரும் ஃபர்ஸ்ட் 2 4 6 8 வரும். அதுலயே நம்ம பார்த்துட்டோம். அப்ப அடுத்து நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ஆகறப்ப என்ன ஆகும் end of the loop அப்படிங்கற அந்த வேர்ட வந்து நமக்கு என்ன ஆகும் it will be print this one. ஏன்னா டபுள் கோட்க்குள்ள இருக்கு as it is it will be come அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? program to calculate the sum of the numbers 1 to 100 வரைக்கும் இருக்கிற நம்பரை ஆட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க புக்ல. n equal to 100. இப்ப சம்மோட வேல்யூ என்ன வச்சிருக்காங்க 0. for counter in range 1 n plus 1 கோலன் வச்சாச்சு. இப்ப இங்க வந்து ஸ்டெப் கொடுக்கல. இப்ப sum equal to sum plus counter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப print sum of 1 until formatting character D and formatting character D n sum கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும் ஒரு formatting the D அப்படிங்கிறது என்னது என்னோட வேல்யூ என்னவோ அதை ரைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் D அப்படிங்கிறது என்னோட வேல்யூவை ரைட் பண்ணும் and செகண்ட் D அப்படிங்கிறது sum என்னவோ அதை ரைட் பண்ணும். சரியா? இப்ப அவுட்புட் என்ன ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கவுண்டர் ரேஞ்ச் 1 கொடுத்திருக்காங்க. கவுண்டரோட வேல்யூ என்னது அப்படா 1. அப்ப என்னோட வேல்யூ என்னது 100. அப்ப sum equal to sum plus counter. sumோட வேல்யூ என்னது 0 plus counterோட வேல்யூ ஆட் ஆன் ஆகும். அப்ப இதுல எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்புட் sum of 1 until 100. இப்ப 100 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் என்ன பண்ணிட்டே இருக்கும் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்க நம்பரை ஆட் ஆன் பண்ணும். ஆட் ஆன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இட் will be like this. the output will come like this அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, அப்ப என்ன கொடுத்திருக்காங்க the sum until the sum of 1 until இது வந்து என்னது 100. சரியா? அப்ப என்னோட வேல்யூ 100. இது என்னது இட்ஸ் a sum அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வேல்யூ வந்து இந்த மாதிரி உனக்கு வரும். கோலன் அப்படின்னு கொடுத்துக்கல உனக்கு இந்த வேல்யூ will be இங்க கொடுத்திருக்காங்களா இந்த கோலன் கொடுத்திருக்காங்க ஆஃப்டர் த D. so 5050 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் உனக்கு கிடைக்கும். இது எதோட வந்திருக்குது சம் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஆல்சோ ஒன் ஃபார் லூப் அப்படிங்கிறது.
and string in the range அப்படிங்கிறது. range can also take value from the string, list and dictionary etc. அது நம்பரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்காது, ஸ்ட்ரிங்கையும் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிங் எடுத்துக்கும், லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி அப்படிங்கிறது இங்க பைத்தான்ல தான் நம்ம படிக்கிறோம். சரியா? அப்ப இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ரேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. program to illustrate the use of the string in range for loop. for loopல என்னது அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து ரேஞ்ச் எப்படி அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னு பாக்குறாங்க. இப்போ ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்ட்ரிங். இப்போ பிரிண்ட் வேர்ட் எண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன எல்ஸ் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னது ஃபார் பார்ட் இருக்குது, எல்ஸ் பார்ட் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப த அவுட்புட் வில் பி கம்ப்யூட்டர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இது இதான உடனே என்ன வந்துடும், எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிற ஒரு எல்ஸ் பார்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணும், ரேஞ்ச் வந்து இட் ஆல்சோ டேக் த வேல்யூ ஃப்ரம் த ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ல இருந்து ரேஞ்ச் என்ன பண்ணிக்கும், வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் a nested loop structure. அப்படி நெஸ்டட் அப்படினாலே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் வந்ததுன்னா that one is called as a nested அப்படின்னு சொல்றாங்க. சரியா? A loop placed within another loop is called as a nested loop structure அப்படின்னு சொல்றாங்க. A loop placed within another loop is called as a nested loop structure. And once can place a while within another while loop. ஒரு while loopக்குள்ள இன்னொரு while loop பண்ணலாம். For within another for. ஒரு for loopக்குள்ள இன்னொரு for loop பண்ணலாம். For within while loop. For loopக்குள்ள while loop பண்ணலாம். While within for loop. அப்ப 4 விதமா பண்ணலாம். whileல while பண்ணலாம், forல for பண்ணலாம், whileல for பண்ணலாம், forல while பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? nested loop பண்ணலாம். To construct such nested loop. இப்ப இந்த மாதிரி இருக்கும். nested loopனா என்ன அப்படின்னா each statement of the sequence is this the last element of the outer loop. இது வந்து outer loop வெளியே இருக்குது. இந்த உள்ள இருக்கதா என்ன சொல்லுவாங்க, inner loop பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் outer loopல எக்ஸிகியூஷன் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இன்னர் லூப்ல என்ன அப்படிங்கறத செக் பண்ணும். அது ட்ரூவா இருந்ததுன்னா திரும்ப இங்க போய் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தோம், இட் வில் பி எக்ஸிக்யூட் இன்னர் லூப் ஸ்டேட்மெண்ட். நோ அப்படிங்கிறப்ப இந்த இன்னர் லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து திரும்ப என்ன ஆகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? 2 types of the loop, inner loop and outer loopல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். nested loop structure. I equal to 1, I is less than or equal to 6. For j in range 1, I கொடுத்திருக்காங்க. print j end slash t, escape sequence slash t கொடுத்திருக்காங்க. அடுத்து print end slash n அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. I plus 1 அப்படிங்கறத கொடுத்தாச்சு. சரி, அப்ப அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, i யோட வேல்யூ less than or equal to 6. இது ஒரு while loop வந்துருச்சா. திருப்பி for loop. ஒரு whileக்குள்ள இன்னொரு for கொடுத்திருக்காங்க. this one is a nested loop. நம்ம ஏற்கனவே படிச்சோம், whileக்குள்ள for கொடுக்கலாம், forல while கொடுக்கலாம்னு. இதுல whileல for கொடுத்திருக்க மாடல். அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க, j in range 1 and i அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப j யோட ரேஞ்ச் என்ன, ஸ்டார்டிங் 1, i அடுத்து எண்ட் வேல்யூ என்ன, இதுக்கு எண்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 6 கொடுத்திருக்காங்க. அப்ப i யோட வேல்யூ தான் இங்க வரும். print j அப்படின்னு கொடுத்திருக்காங்க, end slash t அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் i யோட வேல்யூ என்னது, உனக்கு j யோட வேல்யூ என்னது, அதை தான் பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் j யோட வேல்யூ என்னது, இங்க 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so it will give the 1 end slash t அப்படிங்கறத போட்டுரும். and next one is a end slash n கொடுத்துட்டு i யோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகுது. அப்ப 1 அப்படிங்கிறது இங்க என்னவா வருது, 2ஆ மாறுது. திருப்ப இங்க போறப்ப 2 less than or equal to 6 கண்டிஷன் இஸ் ட்ரூ உள்ள வரும். திரும்ப j யோட வேல்யூ என்னது, 1ஆ தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது, 1 அப்படிங்கறத எக்ஸிக்யூட் பண்ணிரும். print j ன்னு கொடுத்திருக்கோம். அடுத்து i யோட வேல்யூ 2 வரைக்கும் இருக்குது. சரியா? எண்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது, இப்ப i யோட வேல்யூ தான் எண்ட் வேல்யூ. சோ i யோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா மாறுச்சு, 2ஆ மாறுச்சு. சோ இங்க வந்து என்னது 2 அப்படிங்கறத எழுதிடுது. சரி, திரும்ப இங்க வர்றப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, இப்ப i யோட வேல்யூ என்னவா இருக்கும், இதுல 1 2 இருக்கும். இப்ப அடுத்து i யோட வேல்யூ என்னது, 2 plus 2 plus 1 அப்படிங்கிறப்ப என்ன வரும், 3 அப்படிங்கறத உங்களுக்கு மாறும். சரியா? அப்ப 3 அப்படிங்கறது மாறறப்ப இங்க உங்களுக்கு என்னவா வரும், உங்களுக்கு it will be a go there and it will check here. இங்க வந்து என்ன ஆகும், இங்க இருந்து போயிட்டு இங்க வந்து என்னதாகும், கண்டிஷனை செக் பண்ணும். அப்ப கண்டிஷன் இஸ் ட்ரூ. திருப்பி இங்க வர்றப்ப j யோட வேல்யூ மறுபடியும் 1 தான் இருக்கும். சோ it will இது பிரிண்ட் பண்றது என்னது, 1 2 3 அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணும். திரும்ப அடுத்து வர்றப்ப என்ன ஆகும், i யோட வேல்யூ it will be a 3 plus 1 அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சோ 3 plus 1 equal to 4 அப்படிங்கிறது வரும்.
அப்ப என்ன ஆகும் உனக்கு 4 அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். திரும்ப j யோட வேல்யூ என்னது 1. அப்ப ஸ்டார்டிங் வேல்யூ 1, i யோட வேல்யூ 4. அப்ப என்ன ஆகும் 4 டைம்ஸ் வரும், எக்ஸிக்யூட் ஆகும். 1 2 3 4 அப்படிங்கிறது வரும். திரும்ப அதுக்கப்புறம் வர்றப்ப என்ன ஆகும் 4 plus 1 equal to 5. அப்படின்னா 5 is less than 6. So the condition is true, it will come here and execute after that. அடுத்து என்ன ஆகும், i யோட வேல்யூ 6 சேஞ்ச் ஆகும். So 6 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல செக் பண்ணுவோம், கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு இருக்க வரைக்கும் ஆகாது. சரி ஓகே, இட் வில் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்து i யோட வேல்யூ 7 ஆகிறப்ப கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். So it will come out, வெளியே வந்து வந்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா, this is a execution method. Next one is a points to remember. என்ன பார்த்தோம் அப்படிங்கறத பார்க்கலாம். என்னென்னலாம் பார்த்தோம் யோசிப்போமா? looping constructs. what is loop அப்படிங்கறத பார்த்தோம். then types of loops பார்த்தோம், ரெண்டு பார்த்தோம். என்னது while and for loop. after that while loopனா என்ன அப்படிங்கறத பார்த்தோம், அதோட condition program பார்த்தோம். அடுத்து next என்ன பார்த்தோம், for loop பார்த்தோம். ஓகேயா, next range function in the for loop பார்த்தோம். okay, and string in the range பார்த்தோம். next nested loop structure, ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்குறதா nested loop structure அப்படிங்கறத பார்த்தோம். சரியா, these are the things we see. okay, today's assignment, define control structure. what is control structure னு சொல்லணும். write note on the range in the loop and write the syntax of the while loop. write a detailed note on the for loop. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ப்ரோக்ராம பொறுத்த வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த பார்ட், எந்த பார்ட்ல அந்த கொஸ்டின் கேக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து யூ ஹாவ் டு டிஃபைன். இப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 2 மார்க்ல கேட்டா வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டைப்ஸ் எழுதினா போதும். அதே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டைப் எழுதி அதுல ஏதாவது ஒரு டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு give the program syntax with example கொடுக்கணும் உங்களுக்கு. சரியா, அதே போல அப்ப syntax of while loop கொடுத்தாங்க கேட்டாங்கன்னா syntax கொடுத்தா போதும். details note of the for loop அப்படின்னு கேட்காங்க. அப்ப for loopனா என்னன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் அதோட ரேஞ்ச் இருக்கா, ஃபார்ல ரெண்டு பார்த்தோம், ஒன்னு இன்டிஜர் வச்சு பாக்குறது அண்ட் another one is a range வந்து ஸ்ட்ரிங் வச்சு பாக்குறது அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப அதோட ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ரெண்டையுமே நீங்க எழுதணும். சரி, அப்படின்னா தான் என்னது 5 மார்க்ஸ். அந்த எந்த பிளேஸ்ல கேக்குறாங்களோ அதை பொறுத்து உன்னோட ஆன்சர் யூ ஹாவ் டு கிவ். சரியா, 5 மார்க் படிச்சுட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணி இதுக்கு 2 மார்க்னா இது, 3 மார்க்னா இவ்வளவு எழுதணும், 5 மார்க்னா இவ்வளவு எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.